ஆர்த்தி கொஞ்சம் இருப்பா. என்ன ஆர்த்தி விளையாடுறியா? நீ பாட்டுக்கு நிவிய டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட. என்கிட்ட சொன்னியா? அதுவும் இல்லாம நான் தான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னதா டாக்டர் கிட்ட சொன்னியாமே. நான் சொன்னேன் அப்படி உன்கிட்ட? மேடம், நான் உங்ககிட்ட சொல்லாம இந்த விஷயத்த செஞ்சுட்டேங்கிறது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நிவி எப்படியும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போக வேண்டியவ தானே. அவளை கூட்டிட்டு போனதுல என்ன மேடம் தப்பு இருக்கு? ஐயோ ஆர்த்தி, உனக்கு புரியாது. நமக்கு நேரம் சரியில்லைம்மா. பெரியவர் ஒரு பக்கம், போலீஸ் ஒரு பக்கம், நிவி மாமியார் ஒரு பக்கம்னு எல்லா விதத்திலயும் துன்பம் நம்மள துரத்திக்கிட்டு இருக்குமா. இந்த சூழ்நிலையில நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவ டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டான்னு டாக்டர் சொல்றாங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சுமா. அவ ஹாஸ்டலுக்கும் வரல. நான் என்னன்னு நினைக்கிறது ஆர்த்தி? எனக்கு தெரியாம யார் கூட அனுப்புனீங்கன்னு நான் டாக்டர் கிட்ட சத்தம் வேற போட்டேன். அவங்க தான் சொன்னாங்க நீ வந்து கூட்டிட்டு போனேன்னு. எனக்கு சொல்ல வேண்டாமா ஆர்த்தி? நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே மேடம். தப்புதான், உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா நிவி வாழ்க்கையில வேற எதுவும் சிக்கலாகாம இருக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு அவசரத்துல உங்ககிட்ட கூட சொல்லாம டிஸ்சார்ஜ் பண்ணி அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். சரி வா, அப்படியே நிவி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். இல்ல மேடம், நீங்க அங்க போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்? நான் போய் அவங்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டாமா? நானே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் மேடம். என்ன ஆர்த்தி புரியாம பேசுற? நான் சொல்ற சமாதானமும் நீ சொல்ற சமாதானமும் ஒண்ணாயிடுமா? அவங்க நிவி மேல எவ்வளவு கோவமா இருப்பாங்களோ அதே அளவு என் மேலையும் கோவமா இருப்பாங்க. நான் நேர்ல வந்து அவங்களுக்கு சமாதானம் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க உங்க மேல கோவமா இருக்கிறது உண்மைதான் மேடம். அதனாலதான் சொல்றேன், நீங்க அங்க போக வேண்டாம். நம்ம ஹாஸ்டலுக்கு போவோம். ஐயோ என்ன ஆர்த்தி, திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப என்ன, நான் அங்க போனா அந்த அம்மா என்ன கண்ணாபினான்னு திட்டுவாங்க. அதுக்கு தானே நீ பயப்படுற? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அவங்க என்ன புதுசாவா திட்டுறாங்க? திட்டு வாங்கிடுவோமேன்னு பயந்து நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணோம்னா ஏன் அவாய்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வேற திட்டுவாங்க. அதனால அப்புறம் வாங்க போற திட்ட இப்பவே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல மேடம், நிவேதாவை அவங்க நல்லபடியா வச்சுக்கணும்னா நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாதுன்னு அவங்க கண்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன சொல்ற ஆர்த்தி நீ? ஏன் மக வீட்டுக்குள்ள நான் போக கூடாதா? நீங்க அங்க வந்து போறதுனாலதான் நிவிக்கு கஷ்டமே வருதா. அதனால நீங்க அங்க வரத அவங்க விரும்பல. உங்க சார்பில் நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னன்னு? இனிமே நீங்க அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டீங்கன்னு. மேடம், ரெண்டு விஷயத்த நினைச்சு நான் அப்படி வாக்கு கொடுத்தேன். ஒன்னு நிவேதோட வாழ்க்கை, ரெண்டாவது உங்களோட தன்மானம். வேண்டாம் மேடம், இவங்களுக்கெல்லாம் உங்க தகுதி பத்தி தெரியாது. சாணிக்கும் சந்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாத கூட்டம் அது. காசை தவிர இவங்களுக்கெல்லாம் வேற பாஷையே தெரியாது மேடம். இவங்க கிட்ட போய் நிவேதாக்காக கூனி குறுகி இன்னும் எத்தனை நாள் தான் நிப்பீங்க? அதனாலதான் அவங்க சொன்னதும் மேடம் இனிமே இங்க வரமாட்டாங்கன்னு நானே சொல்லிட்டேன் மேடம். நீங்களே இருந்தாலும் அப்படி ஒரு சூழ்நிலையில இதுதான் மேடம் செஞ்சிருப்பீங்க. அவங்களுக்கு என் மேல அவ்வளவு வெறுப்பு என்னம்மா? சரிம்மா, நான் இனிமே அவங்க வீட்டுக்கு வர வேண்டான்னா வரல. ஆனா இப்போ வந்ததுக்கு நிவேதா ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். மேடம், நம்ம அதெல்லாம் ஹாஸ்டல்ல போய் பேசிக்கலாம் மேடம். நம்ம இங்க நின்று பேச வேண்டாம் மேடம். இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா நிச்சயமா அது பிரச்சனையாகும். நமக்கு என்ன இப்போ, நிவேதா நல்லபடியா வாழணும், அவ்வளவுதானே? அவளை கொஞ்ச நாள் நம்ம பார்க்கலன்னா ஒன்னும் ஆகாது மேடம். நிவேதோட வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம். ஆனா அதோட பிரச்சனை தீந்துராதே. போலீஸ் விசாரணை அது இதுன்னு வரிசையா வந்துருமே. முதல்ல நிவேதா சிங்கப்பூருக்கு போகணும். போலீஸ் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் நடந்தா நிவேதா நிம்மதியா இருப்பா, நானும் நிம்மதியா இருப்பேன். சரி வா, நாம போலாம்.
தானே மேடம் இந்த பிரச்சனை எல்லாம். என்ன சப்போர்ட் பண்ண போய் தான் எங்க அப்பாவுக்கு உங்க மேல பகை உண்டாச்சு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நிவேதாவை கடத்தினாரு. நிவேதாவை கடத்தினப்போ கொலை விழுந்துச்சு. நிவேதா மேல போலீஸ்க்கு சந்தேகம் உண்டாச்சு. அவ வீட்டு ஆளுங்களுக்கு விஷயம் தெரிய போய் பிரச்சனை பெருசாயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணமே நான் தான் மேடம். இந்த தப்புக்கெல்லாம் காரணமான நானே இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க போறேன் மேடம். எப்படிம்மா தீப்ப? நீ சொன்னா உங்க அப்பா கேட்க போறாரா இல்ல போலீஸ் கேட்க போறாங்களா? நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க தான். ஆனா நான் சொல்ல போறது இல்ல மேடம், செய்ய போறேன். என்ன செய்ய போற? எல்லாரோட சட்டையும் பிடிச்சு உலுக்க போறியா? இல்ல, எங்க அப்பா கிட்ட சரண்டர் ஆக போறேன். என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சு போச்சா? உன்னை வெட்டுறதுக்காக அருவா வெத்திட்டு வச்சுக்கிட்டு காத்துட்டு இருக்காரு உங்க அப்பா. போய் அங்க தலையை கொடுக்க போறியா நீ? கொடுப்பேன் மேடம். அவர் என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டோம். ஏன் ஒருத்தி தலையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இத்தனை பேரோட வாழ்க்கை தடுமாறுறத என்னால தாங்கிக்க முடியல. என்னமோ ஏதோ குற்ற உணர்ச்சியோட வாழற மாதிரி இருக்கு. எங்க அப்பாக்கு நான் தானே பிரச்சனை. நல்லதோ கெட்டதோ ஏன் கணக்கு தீர்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாரு. அதுக்காக உன்னை பலி கொடுக்கறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இல்ல மேடம், இப்ப நானாவே ஒரு முன்னாடி போய் நின்னாலும் அவர் என்ன கொல்ல மாட்டாரு. என்ன கொன்னாருன்னா அவருக்கு தான் பிரச்சனை. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட முதல் தேவை அவரோட மகன் இந்த கேஸ்ல இருந்து வெளியே வரணும். அவன் வெளியே வரணும்னா நான் சாட்சி சொல்லாம இருக்கணும். அதனாலதான் எங்க அம்மாவை விட்டு அன்னைக்கு சமாதானம் பேசினாரு. ஆனா நான் ஒத்துக்கலன்னதும் நான் சாட்சி சொல்லிடுவேணுங்கிற பயத்துலதான் என்ன கொல்லணும்னு பார்த்தாரு. இப்ப நானே அவர் முன்னாடி போய் நின்ன நான் சாட்சி சொல்லல, உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ணலன்னு சொல்லிட்டேன்னா தொல்லை விட்டதுன்னு வேற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. உங்களுக்கும் எந்த தொந்தரவும் இல்ல. முட்டாளா நீ? அநியாயமா 2 கொலை பண்ணிருக்காங்க. அவங்கள சும்மா விட்டுடணும்னு சொல்றியா? சும்மா விடலனா எங்க அப்பா உங்க நிம்மதியை மட்டும் இல்ல நிவியோட வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்துருவாரு. இத பாரு, ஏன் நிம்மதி உன்னை காப்பாத்துறதுலதான் இருக்கே ஒழிய உன்னை காவு கொடுக்கறதுல இல்ல. நான் யாரு மேடம் உங்களுக்கு? எங்க அப்பா என்ன காவு கொடுத்தாதான் என்ன? யாருக்குதான் நஷ்டம், யாருக்கு பாதிப்பு மேடம்? நீ யார் நான் கேட்ட? நீயும் எனக்கு மகதான் ஆர்த்தி. தப்பு பண்ணது உங்க அப்பாவா இருந்தாலும் அவரை தட்டி கேட்கறது உன்னோட உரிமை. உன்னோட உரிமைகளை காப்பாத்தி தர வேண்டியது என்னோட கடமை. உங்க அப்பா ஒரு கொலைகாரன் ஆர்த்தி. நேத்து மோகனை கொன்னாரு, இன்னைக்கு உன்னை கொல்லுவாரு, நாளைக்கு இதே மாதிரி இன்னும் 10 பேரை கொல்லுவாரு. அது உனக்கு சம்மதமா? உனக்கு இப்ப அதுக்கு சம்மதமா கூட இருக்கலாம். ஆனா அதுல எனக்கு உடன்பாடே இல்ல. நீயே தடுத்தாலும் நான் உங்க அப்பாவை எதிர்த்து நிப்பேன். ஏன்னா அவர் தப்பு செஞ்சிருக்காரு. அதுக்கு உண்டான தண்டனை அவருக்கு கிடைச்சே ஆகணும். கிடைக்கும் மேடம், இந்த உலகத்துல எல்லாமே கிடைக்கும், ஏன் நியாயம் உட்பட. ஆனா அதுக்கு ஒரு விலை கொடுக்கணும். நியாயத்தை கூட நீங்க சும்மா வாங்கிட முடியாது. எங்க அப்பாவுக்கு அது நல்லாவே தெரியும். அநியாயத்தை வாங்கறதுக்கு அவர் எவ்வளவு காசை வேணாலும் செலவழிப்பாரு. அவரை எதிர்த்து நியாயத்தை வாங்கணும்னா நம்ம அதுக்கு மேல ஜாஸ்தியா செலவழிக்க வேண்டியதா இருக்கும். நம்மளால அது முடியுமா? அப்படியே நம்ம செய்யறோம்னு வைங்க, அதனால என்ன கிடைச்சிரு போகுது? செத்து போன மோகனும் வெங்கடேசனும் எந்திரிச்சு வந்துருவாங்களா? பட்டு போன மரத்துல பூ பூத்துருமா? வேற மரங்கள் பட்டு போகாம இருக்கும். மோகன் மாதிரி, வெங்கடேசன் மாதிரி நல்லவங்க பல பேரு செத்து போகாம இருப்பாங்க. இது பாரு, நியாயம் கேட்க போறது உனக்காக இல்ல ஆர்த்தி, ஊருக்காக, இந்த உலகத்துக்காக. சரி மேடம், நான் சொன்ன நீங்க கேட்க மாட்டீங்க. நான் எங்க அப்பா கிட்ட போகல. ஆனா ஒரே ஒரு விஷயத்த செய்யறதுக்காகவாது என்ன அனுமதிப்பீங்களா? என்ன? நான் இந்த ஹாஸ்டலை விட்டு போயிடுறேன். அதுக்காவது சரின்னு சொல்லுங்க. சரி, இந்த ஹாஸ்டலை விட்டு போற. எங்க போவ? சொல்லு. எங்க போவ? என்ன செய்வ? எங்க இருப்ப? எனக்கு அது தெரியல மேடம், ஆனா நான் போறேன். அதான் கேக்குறேன், ஏன் போற? உங்க தோள்ல இனிமேலும் நான் சுமையா இருக்க விரும்பல. என்னால உங்களுக்கு பணம் தான் கொடுக்க முடியல. வேற ஏதாவது உதவியாவது செய்யலன்னு பார்த்தா அதுவும் இல்ல.
உங்களுக்கு உதவியா இல்லைனாலும் உபத்ரவமா இருக்கக்கூடாதுன்னு பாக்குறேன் மேடம். அதுவும் இல்லாம நான் உங்களுக்கு துன்பத்தை தவிர எதுவுமே கொடுக்கவே இல்லை மேடம். அதனாலதான் சொல்றேன், நான் போறேன். இனிமே நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. முட்டாள் மாதிரி பேசாத ஆர்த்தி. நீ என்ன பாரம் எனக்கு? நான் சாப்பிடுற சாதத்துல 2 பிடி நீ சாப்பிடுறதுல எனக்கு என்ன பெரிய பாரமா? மகளை தோள்ல சுமக்கிறது அம்மாவுக்கு பாரமா? இது பாரு, நிவி எப்படி எனக்கு பாரம் இல்லையோ அதே மாதிரிதான் நீயும் எனக்கு பாரம் இல்லம்மா. நிவிய கூட பார்க்க விடாம பண்ணிட்டேனே மேடம். பரவாயில்ல விடு. நீ போகாம நான் போயிருந்தாலும் அவங்க இதேதான் சொல்லிருப்பாங்க. நானும் நீ சொன்ன மாதிரியே சரிங்க, நானும் இனிமே இந்த வீட்டுக்கு வரலன்னு தான் சொல்லிட்டு வந்திருப்பேன். நீர் அடிச்சு நீர் விலகாத ஆர்த்தி. இன்னைக்கு ஏதோ கோபத்துல கத்துறாங்க, நாளைக்கு அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. காலப்போக்கில் எல்லாம் சரியாயிடும். சார் யார்? அடடடட இன்ஸ்பெக்டர், வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. உட்கார்ந்துட்டீங்களா? சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே இன்ஸ்பெக்டர். என்ன இந்த பக்கம், என்ன விஷயம்? வேற எதுக்கு? உங்களை விசாரணை பண்ண தான் வந்தேன். அதுதான் தெரியுமே, காஃபி சாப்பிடறதுக்கா நீங்க வருவீங்க? கடமையில கண்ணும் கருத்துமா இருக்கிறவராச்சே இன்ஸ்பெக்டர். இதே எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தடபுடலா விருந்து போட்டு பிரமாதப்படுத்தி இருப்பேன். இது கெஸ்ட் ஹவுஸ், உங்களை கவனிச்சுக்கிற அளவுக்கு இங்க சரியான ஆளுங்க இல்ல. மன்னிக்கணும். டேய் ஐயா, அறிவு இருக்கா உனக்கு? ஐயாவும் நானும் பேசிட்டு இருக்கோம், இங்க நின்னுட்டு இருக்க. போடா உள்ள. இன்ஸ்பெக்டர், காஃபி தண்ணி எதுவும் சாப்பிடுறீங்களா? வெளி சாப்பாடு எப்பவுமே எனக்கு ஒத்துக்காது. கொள்கையான ஆளு அப்படிதான் இருக்கணும். ஆப்பிள் வேணா ஒரு துண்டு கடிக்கிறீங்களா? போதும் போதும் மிஸ்டர் பாண்டியன். என்னதானே? கூப்பிடுங்க கூப்பிடுங்க. நீங்க தான் பேரை வச்சே கூப்பிடுவீங்களே. கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இந்த குசல விசாரிக்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம நேரடியாக மேட்டருக்கு வரலாமா? தாராளமா. உங்க நேரத்தை நான் நிச்சயமா வீணடிக்க மாட்டேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணும்? பெருசா எதுவும் செய்ய வேணாம். நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொன்னா மட்டும் போதும். கேளுங்க. டான் 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 டான்னு சொல்லிடுறேன். ரத்னத்தை இப்ப எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? என்னப்பா கேள்வி கேட்டா கேட் வாக்கில் நடந்து போற? ரத்னத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? ஆமா, அந்த ரத்னம் யார் இன்ஸ்பெக்டர்? டேய், ஏற்கனவே செம்ம கடுப்புல வந்திருக்கேன். டென்ஷன் ஆக்குன என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாது. நீ ரத்னம் எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்லியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஆனா ரத்னம் யாருன்னு கேட்ட பத்தியா, அந்த விஷயம் தான் எனக்கு உண்மையில சந்தேகத்தை ஒன்று அதிகப்படுத்தது. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க சொல்றது நம்ம ரத்னத்தையா? அவனதான் எனக்கு தெரியுமே. எப்படி தெரியும்? இந்த கேஸுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாருமே எனக்கு தெரியாதுன்னு போலீஸ் கிட்ட வாக்குமூலத்தையும் அரசியல்வாதி கிட்ட பணத்தையும் கொடுத்து இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியே வந்த. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ரத்னத்தை மட்டும் உனக்கு எப்படிப்பா தெரியும்? இப்படி குதர்க்கமான கேள்வி கேட்டா எப்படிங்க? என் மகன் சம்பந்தப்பட்ட கேஸ், கோர்ட்டு கேஸ்னு எத்தனை தடவை நான் வந்து நெல்லூருக்கு அலைஞ்சிருப்பேன். அந்த லோக்கல் பேப்பர்ல கூட எல்லார் பேரும் போட்டு வந்துருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தப்பட்ட ரத்னத்தை எனக்கு தெரியாம இருக்காதா? குட். ரத்னத்தை உனக்கு தெரியும் இல்லையா? இப்ப சொல்லு, ரத்னத்தை எங்க மறைச்சு வச்சிருக்க? ஐயோ, நான் ஏன் அவனை மறைச்சு வைக்கணும்? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சரி, நீ ஒளிச்சு வைக்கல, வேற யாரும் ஒளிச்சு வச்சிருப்பா? என்ன இன்ஸ்பெக்டர், திரும்ப திரும்ப ஒரே கேள்வியா வேற வேற விதமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க, எங்க மறைச்சு வச்சிருக்கீங்க? அவன் எங்க இருக்கான்னு சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிள். உன் பையன் 2 கொலை பண்ணிருக்கான். ரத்னத்தையும் கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கான். ஆனா ரத்னம் எஸ்கேப் ஆயிட்டான். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரத்னம் தான் ஒரே ஐ விட்னஸ். அவன் வந்து சாட்சி சொன்னா உன் பையனுக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனை கிடைக்கும். இந்த கேஸை உடைக்கணும்னா ரத்னம் கண்டிப்பா இங்க இருக்க கூடாது. அதனால ரத்னத்தை நீ தானே கடத்தி வச்சிருப்ப. வேற யாரை போய் கேட்க முடியும்? உன்னதானே கேட்க முடியும். பதில் சொல்லு, ரத்னம் எங்க? ரத்னம் காணாம போனானா? அவன் காணாம போனதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்பந்தம்? ஓர போக்குல பார்த்தாக்கா நெல்லூர்ல மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லுவீங்க போல இருக்க. சரி,
இப்ப ரத்தனம் காணாம போனதுக்கு வேற யார் மேலாவது நீங்க சந்தேகப்படுறீங்களா? சார் இதுல என்ன சார் சந்தேகம்? அவன் காணாம போனதுக்கு அந்த சார்லதா தான் சார் காரணம். யோ, ரத்தனத்தை கடத்தி அந்த மாதிரி என்ன பண்ண போறாங்க? அவங்களுக்கு என்ன லாபம்? இன்ஸ்பெக்டர், என்னையும் என் மகனையும் அந்த ஹாஸ்டல்காரி சார்லதாக்கு பிடிக்கல. அதனால என் மகனை எப்படியாச்சும் தூக்குல ஏத்தணும், என்ன பிடிச்சி உள்ள போடணும்னு பிளான் பண்ணுது. அதுக்காக அந்த ரத்தினத்தை நான் தான் ஒளிச்சு வச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லி என்னையே என்கொயரி பண்ண வைக்குது. இது அதுக்கு லாபம் தானே? இன்ஸ்பெக்டர், நான் சிவனேன்னு இருக்கிறேன். ஆனா டேய், நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்லனா நடக்கிறத வேறன்னு. நீங்க என்ன மிரட்டுறீங்கல்ல, இது அவளுக்கு லாபம் தானே? சரி, நீங்க சொல்றதே கரெக்டா இருக்கட்டும். அந்த மாதிரி உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும். இன்ஸ்பெக்டர், நீங்க ஆளுதான் வளர்ந்துருக்கீங்க, ஆனா விவரம் பத்தவே இல்ல. ஏய், இல்ல, நான் சொல்றத கேளுங்க. எங்க குடும்பத்துல நாங்க மொத்தம் 4 பேர். ஒரு பையன், ஒரு பொண்ணு. பையன் இப்ப ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள இருக்கான். பொண்ணு அந்த ஹாஸ்டல்காரி அந்த சார்லதாவோட கஸ்டடியிலே இருக்கா. இப்ப என்னையும் ஏதாவது ஒரு கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளிடும் அந்த ஹாஸ்டல்காரி பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என் பையனை ஒரு கேஸ்ல அவ தூக்கு தண்டனை வாங்கி தூக்குல போட்டான்னு வச்சுக்கோங்க, என்னையும் புடிச்சு உள்ள போட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க குடும்பமே பிரிஞ்சிரும். அப்புறம் இருக்கிறது என் ஒரே பொண்டாட்டி தான். அவ ஊனு சொன்னாலும் ஆணு சொன்னாலும் அழ ஆரம்பிச்சிருவா. அவ வாழறதுக்கு வழி இல்லாம என் பொண்ணுகிட்ட போய் சரணாகதி ஆயிடுவா. என் பொண்ண அந்த ஹாஸ்டல்காரி கையில வச்சுக்கிட்டு இருக்கா. என் மக ஆர்த்தியோ அந்த ஹாஸ்டல்காரி என்ன சொல்றாளோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்படி என் பொண்டாட்டியும் என் மகளையும் ஏமாத்தி எங்க மொத்த சொத்தையும் புடுங்கணுங்கிறதா அந்த ஹாஸ்டல்காரியோட பிளான். இன்ஸ்பெக்டர், நீங்க நான் சொன்னா எங்க நம்ப போறீங்க? சகுனி மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க அந்த ஹாஸ்டல்காரி, அவளை விட்டுறீங்க. ஆனா அப்பாவியா இருக்கிற என்ன திரும்ப திரும்ப கேள்வி கேட்கறீங்க, பயமுறுத்துறீங்க. இன்ஸ்பெக்டர், நான் ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு கேட்கறேன். அந்த ஹாஸ்டல்காரியோட பொண்ணு அந்த நிவேதாவை ஒரு என்கொயரிக்காக நீங்க வர சொன்னீங்க. இது வரைக்கும் அந்த ஹாஸ்டல்காரி அந்த பொண்ணை உங்ககிட்ட கூட்டு வந்திருக்காளா? அவளை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கால? இதுக்கு பதில் சொல்லுங்க.